இப்போது நல்ல கேள்வி எழுப்பியிருக்கீங்க. 52 நடந்தது என்ன மாதிரி தேர்தல்? 1952 முதல் தேர்தல் இந்தியா சந்திக்குது. நாடாளுமன்றங்களுக்கு சட்டமன்றங்களுக்கும் சுதந்திரம் அடைந்த பின்னால் ஏறக்குறை சுதந்திரம் அடைந்து 5 ஆண்டு காலம் கழித்து தான் தற்காலிக மந்திரி சபையெல்லாம் இருந்து முதல் பொது தேர்தலை சந்திக்கிறதுக்கே நம்ம அவ்வளோ காலம் எடுத்துக்கிட்டோம். டெமோக்ராட்டிக் ஜனநாயக நாட்டில் 5 ஆண்டு காலம் அதுக்கு எடுத்துக்கிட்டோம் ஒரு பொது தேர்தல் நடத்துறதுக்கு. 47 சுதந்திரம் வந்து 50 குடியரசு நாடாகி 50 அரசியல் சட்டம் வந்து அதுக்கப்புறம் 4 ஆண்டு காலத்துக்கு அடுத்து தான் இது வந்தது. அப்போ என்ன மாதிரி தேர்தல் நடத்தணும்? டபுள் ஓட் டபுள் கான்ஸ்டிட்யூன்சி, இரட்டை தொகுதி இரட்டை வாக்கு. சில தொகுதிகளுக்கு மட்டும் தனி தொகுதியெல்லாம் இரட்டை தொகுதி, தனி தொகுதிகள் இருக்கிறதெல்லாம் தனி தொகுதி ஒன்று, பொது தொகுதி ஒன்று, அப்படி இருக்கும். அந்த தொகுதியில் இருக்கிறவனுக்கு மட்டும் 2 ஓட்டு, 2 எம்எல்ஏ. பொதுவாக ஒரு எம்எல்ஏ, தனியாக ஒரு எம்எல்ஏ. டபுள் ஓட் டபுள் கான்ஸ்டிட்யூன்சி. புரியுதா? நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். பழைய இதெல்லாம் ஊடகவாளர்கள்லாம் ஊடக சக்தி நிரம்பியவர்கள். டபுள் ஓட் டபுள் கான்ஸ்டிட்யூன்சி இதை தான் அறிமுகப்படுத்தணும். அப்போது இது முதல்ல பேசிக்காக கான்ஸ்டியூஷன் உடைப்பு, அரசியல் சட்ட மீறல். முதல் தேர்தலில் அரசியல் சட்ட மீறல். அரசியல் சட்டத்தில் நம்ம குடியரசு நாடாகி நம்ம டெக்ளேர் பண்ணது என்ன? பெரிய டெக்ளரேஷன். இந்த நாடு நாளை முதல் குடியரசு நாடாகிறது. எல்லோருக்கும் ஒரு வாக்கு, ஒரு வயது நிரம்பியவனுக்கும் ஒரு வாக்கு, ஒரு மனிதன் ஒரு வாக்கு. ஆனால் 52 தேர்தலையே இரட்டை தொகுதியில் ரிசர்வ் தொகுதியில் இருக்கிறவனுக்கு மட்டும் 2 ஓட்டு. பக்கத்தில் ஓமலூர் ரிசர்வ் தொகுதின்னா ஓமலூரில் 2 ஓட்டு, சேலத்தில் 1 ஓட்டு. அங்கே ஒருத்தர் 2 ஓட்டு போடலாம், இங்கே 1 ஓட்டு போடலாம். அங்கே 2 ஓட்டு, ஒருத்தர் பொது தொகுதிக்கும் ஒருத்தனுக்கு தனி தொகுதிக்கும். இப்படி தானே வச்சிங்க. 52க்கு பிறகு 57 தேர்தல் நடந்தது. ஒரு தேர்தல் போச்சு. 2வது தேர்தல் நடந்தது 57 தேர்தல் நடந்து முடியுது. நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். நீ கேட்டீங்க, நல்ல கேள்வி கேட்டீங்கன்னு நான் பதில் சொல்லணும். தமிழ்நாட்டில் இன்றைக்கி வேறு யாரும் இந்த பதில் தான் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் தெரியாதவங்கன்னா தலித் அரசியலில் இருக்காங்க. அதில் நான் யாரையும் குறை சொல்லலை. 57 தேர்தல் நடக்குது. ஆந்திராவில் தேர்தல் நடக்குது. ஆந்திராவில் விவிகிரி தொகுதியில் தேர்தல் நடக்குது, இரட்டை தொகுதி. விவிகிரி யார்? அன்றைய தொழிற்சங்க தலைவர், அதற்கு பிறகு இந்த நாட்டின் குடியரசுத் தலைவராக வந்தவர், துணை குடியரசுத் தலைவராக வந்தவர், குடியரசுத் தலைவராகவும் வந்தவர். அவர் தொகுதியில் தேர்தல் நடக்குது, இரட்டை தொகுதி. பொது தொகுதியில் வெற்றி பெற்றவரை ஒருவர், தனி தொகுதியில் போட்டியிட்டவர் ஒருவர். பொது தொகுதியில் 2வது இடத்தை பிடிச்ச துவக்கிறார்கள். அவரை விட தனி தொகுதியில் போட்டியிட்ட ஒருவர் அதிகமான வாக்கு வர்றார். இதில் தோல்வியடைந்தவர், அதில் தோல்வியடைந்தவரை விட அதிகமான வாக்களை பெறுகிறார். அவர் கோர்ட்டுக்கு போகிறார், உச்சநீதிமன்றத்துக்கு. ஒரே தொகுதி, இந்த தொகுதியில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த தொகுதியின் பெரும்பான்மை வாக்குகளை யார் பெறுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் சொல்கிறீங்க. நம்பிக்கை, மக்கள் நம்பிக்கை, பெரும்பான்மை பெறுறதானே வெற்றி. பெரும்பான்மை, அது என்ன பெரும்பான்மைன்னு கூட பார்க்க வேணாம். அது இந்த மொத்த வாக்கில் 20% கூட பார்க்க வேணாம். பெரும்பான்மையா அதானே இது வரைக்கும் நம்ம தேர்தல் முறை. பெரும்பான்மைன்னு அவரோட நான் தான் பெரும்பான்மை வாய்க்கு வாங்கியிருக்கேன் போட்டு போகிறார். என்ன அந்த தொகுதிக்கு போடு அப்படின்னு போகிறார். கோர்ட்டை சொல்லிடுச்சு. நியாயம் தானே இது? அதில் வெற்றி பெற்றவனை விட இதில் தோல்வி அடைஞ்சவன் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கானே ஒரு தொகுதியில். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? இதான் சந்தேகம் இருக்கா? நான் பதில் சொல்கிறேன். அதில் வெற்றி பெற்றவனை விட இங்கே தோல்வி அடைஞ்சவன் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கானே. அப்புறம் எப்படி அந்த தோத்தவன் சொல்கிற? அந்த நம்பிக்கையில் எனக்கு மக்கள், அந்த தொகுதியில் எனக்கு மக்கள் ஆதரவு இல்லைன்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? இந்த முறை சரியில்லைன்ட்டாங்க. இந்த முறை சரியில்லைன்ட்டாங்கல்ல. 62லேருந்து எந்த முறை வருது? இப்போ இருக்கிற முறை வருது.
இப்போ இருக்கிற முறையில் என்ன குறையே இல்லையா? இப்போ நான் நினச்சேன்னா இந்த சேக்கு தமிழரசன் நினச்சா தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் 232 தொகுதியில் எங்கே நினச்சாலும் போய் நான் நாமினேஷன் போடலாம். 232 தொகுதியில் எங்கே நினச்சாலும் நான் போய் நாமினேஷன் போடலாம். 2 தொகுதியில் தான் போட முடியாது. எந்த 2? ஏற்காடு 1, சேலம் 1. ஏன்? ட்ரைபு. நான் ட்ரைப் இல்லை. அதனால் அந்த 2 தொகுதியில் தான் நான் போட்டியிட முடியாது. ஆனால் இப்போ முதலமைச்சராக இருக்கிறவர் அப்படின்னு முடியுமா? 46 தொகுதியில் போட்டியிட முடியும். முதலமைச்சர் தானே அவர் தானே சர்வ அதிகாரம் நிரம்பியவர். ஏன் சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கட்டும், ஜனாதிபதியாக இருக்கட்டும், ஜனாதிபதி 108 தொகுதியில் போய் போட்டியிட முடியுமா? இப்போ மோடி நினச்சாருன்னா, பிரதமர் மோடி அந்த 108 தொகுதியில் இருக்கிற 524 தொகுதியில் 534 தொகுதியில் 108 தொகுதியில் போட்டியிட முடியுமா? முடியாத. அப்போ உங்களுடைய ஓட்டு வரையறுக்கப்பட்டது, உங்களுடைய வாய்ப்பு வரையறுக்கப்பட்டது. ஏன் நீங்கள் போக மாட்டீங்க கோர்ட்டுக்கு? நீங்கள் நினச்சா போட்டு அப்போ என்ன ஜனநாயகம் இங்கே? எங்கே இப்போ நான் நினச்சா ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு காஷ்மீரில் போய் போட்டிடலாம். காஷ்மீரில் போய் நான் பார்லிமெண்ட்டுக்கு போட்டியிட முடியாது? போட்டிடலாம். ஆனால் நீங்கள் நினச்சா அவங்க பக்கத்து தொகுதியில் போட்டியிட முடியாத? ஏன் அதை பொறுத்துக்கிறீங்க? ஏன் அதை அனுமதிக்கிறீங்க? ஏன் அதை ஏற்றுக்கிறீங்க? ஏன் அதை அப்படியே நீடிக்க விடுறீங்க? எதுக்கு? கேளுங்க, கோர்ட்டுக்கு போங்க. எத்தனை வழக்குகள் கோர்ட்டில் இருக்குது? 3.5 கோடி வழக்குகள் இருக்குது. 3.5 கோடிக்கு மேலே இது ஒரு வழக்காக இருக்கட்டுமே. போங்க. இது இல்லை. இப்போ நாங்கள் கேட்குறது ஒரு ஓட்டு கொடுங்க. அந்த அடிப்படை உரிமையிலையும் தப்பு வரக்கூடாது. ஒரு ஓட்டு கொடுங்க. சிங்கிள் ஓட் டபுள் கான்ஸ்டன்சி கொடுங்க. ஒற்றை வாக்கு இரட்டை தொகுதி. முதல்ல இரட்டை வாக்கு இரட்டை தொகுதி, இப்போது ஒற்றை வாக்கு ஒற்றை தொகுதி. நாங்கள் கேட்குறது எங்களுக்கு ஒற்றை வாக்கு இரட்டை தொகுதி. இவ்வளோ நேரம் சொன்ன மாதிரி தேர்தல் என்பதே இப்போ என்ன தேர்தல் கூட்டணி என்பது, தேர்தலுக்கான கூட்டணி. இப்போ தேர்தல் கூட்டணி என்பது தேர்தலுக்கான கூட்டணி. அதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய நிர்வாகிகள் கொடுத்து கூட்டினோம். இது தொடர்ந்து கொண்டிருக்கிறப்ப பாதியில் இது நாங்கள் திட்டமிட்டபடி திருமணம் இதெல்லாம் பண்ணதுனால இனி தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். இன்றைக்கி மாலைக்குள்ளே நாங்கள் முடிவெடுப்போம். அவங்க பல தவறுகளை, அதாவது இந்த நான் ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்போ இந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் ஒரு சமூகம், நீங்கள் தான் சமூக நீதி திராவிட மாடல்னு பேசாத சட்டமன்றமோ பொது அரங்கமோ ஆளுங்கட்சி விழாவோ மாநாடோ இல்லை ஏன் அரசு விழாவோ எல்லா இடத்துலையும் நீங்கள் தான் சமூக நீதி திராவிட மாடல்னு பேசுகிறீங்க. இந்த சமூக நீதியை ஒடுக்கப்பட்ட மக்கள் பெறுவதற்கு நீங்கள் என்னெல்லாம் சிறப்பு திட்டம் இந்த 5 ஆண்டில் கொண்டு வந்திருக்கு? எனக்கு இது ஒரு சாதாரண கேள்வி. என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கு? ஏன்னா நீங்கள் முதல் முறையாக பதிவேற்றிருக்கீங்க. நான் ஏற்கனவே இந்த அரசை கூட கேட்கல. 1000 இருந்தாலும் அந்த அரசாங்கத்துக்கு தலைமையேற்றவர் வேற, இந்த அரசாங்கத்துக்கு தலைமையேற்றிருக்கிறவர் தகப்பனாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் கொள்கைகள் கூட கொஞ்சம் வேறுபாடு இருக்கலாம். என்னவெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க? திருப்பி எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் 75 வருஷமாக இன்னமும் அந்த பல்லக்கு பாட்டு பாடுவீங்க? அதே பல்லவிய என்ன? நீங்கள் இந்த ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் ஸ்காலர்ஷிப் கொடுத்தோம், இலவசமாக சோறு போட்டோம், இலவசமாக இதெல்லாம் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், வழிநடத்த கோட்பாடுகள். இந்த இப்படிப்பட்ட வறுமையான மக்களுக்கு பணம் கொடுக்குற நிலைமையில் ஆட்சி இருக்குதுன்றத அதுக்கே நீங்களும் ஏற்கனவே ஆட்சி புரிந்தவர்களும் புரிந்து கொண்டிருக்கிறவர்களும் தான் பொறுப்பு. யார் பொறுப்பு? புரிந்தவர்களும் புரிந்து கொண்டிருக்கிறவர்களும் நீங்கள் தானே பொறுப்பு.
இதில் என்ன சிறப்பு? என்ன 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 சிறப்பாக என்ன பண்ணியிருக்கீங்க? இந்த ஸ்கீம் இது புதுசு. நாங்கள் தமிழ்நாட்டில் யாருக்கோ நாம் ஒட்டுமொத்தமாக ஒரு 4 தொழிலதிபருக்கு கொடுத்த கடனில் இல்லை இந்த அரசாங்கம் தொழிலதிபர்களுக்கு தந்து வராத கடன் இருக்குல்ல, வராக்கடன், தள்ளுபடி கடன், அந்த கடனில் ஒரு 10% தலித் மக்களை தொழிலதிபர்களாகிறதுக்கு கொடுத்தோம். நாங்கள் செருப்பு தைக்கிறவனுக்கு ஊசி வாங்கி கொடுத்தோம், ஏர் ஓட்டுறவனுக்கு கலப்பை கொடுத்தோம், டீ கடைக்காரனுக்கு இது கொடுத்தோம், ட்ரம்மை கொடுத்தோம், ஆடு வாங்கி கொடுத்தோம், மாடு மேய்க்க கொடுத்தோம், ஆடு மேய்க்க, மாடு மேய்க்க, கோழி மேய்க்க கொடுத்தோம். இந்த பட்டியல் தானே வரும். அந்த பட்டியல் வரணுமே, அது சொல்லுங்க. சாதி ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம், இதை சொல்லாத ஆள் உண்டா? நாங்கள்லாம் பரவாயில்ல. தோழமை கட்சிகளில் காங்கிரஸ் கட்சி சொல்லலையா? கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லலையா? இல்லை விடுதலை சிறுத்தை கட்சி சொல்லலையா? யார் சொல்லலை? இப்போ நீங்கள் என்ன புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆணையம்? ஏன் ஆணையம்? ஏற்கனவே இந்தியாவில் 2 மாநிலத்தில் போட்டாங்களே, அவங்க எப்படி போட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வர முடியாது? காலையில் போய் சாந்திட்டு வந்து தெரிஞ்சுட்டு வர முடியாது ஒரு கவர்மெண்ட் செக்ரட்டரி? எதுக்கு? இப்போ தான் உலகம் உள்ளங்கையில் நீங்கள் தானே சொல்கிறீங்க, உலகம் உள்ளங்கையில் நீங்கள் தானே சொல்கிறீங்க. உங்கள் உள்ளங்கையில் நீங்களே பார்த்துக்கலாமே. நீங்கள் இதை கொடுத்துட்டு உலகம் உள்ளங்கையில் நீங்கள் தானே சொல்கிறீங்க. பள்ளிக்கூடத்தில் என்ன இதில் உங்களுக்கு தடை? எதுக்கு ஆணையம்? இந்த ஆணையத்துக்கு நீங்கள் வந்து எப்போ டைம் கொடுக்குறீங்க? எப்படி உங்களுக்கு அந்த தார்மீக உரிமை இருக்குது? உங்கள் அரசாங்கமே முடிஞ்சு போகிற அளவில் நீங்கள் போடுற ஆணையத்துக்கு உரிமை இருக்குமா? இன்னும் 6 மாதம் நீங்கள் அந்த ஆணையத்துக்கு உரிமை இருக்குன்னா, இன்னும் 3 மாதம் கழித்து அவங்களுக்கு பதவி நீடிப்பு தருவதற்கு உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது? சென்ட்ரல். இதெல்லாம் சாதாரண கேள்விகள். இன்னும் நான் பெரிய கேள்விகளுக்கு போல. சிறப்பு திட்டங்கள் ஒன்றுமே இல்லை. இதுக்கு நீ யாரையெல்லாம் குறை சொல்ல முடியாது. யாரை குறை சொல்லுவீங்க? நாங்கள் யாரை குறை சொல்கிறது? ஆட்சியில் உள்ளவங்களை தானே குறை சொல்ல முடியும். உங்களுக்கு திமுக அரசு இதுவரையில் பாசில் அம்பேத்கருக்கு ஒரு செலவு வச்சுருக்குமா அரசாங்கம் சார்பில்? எத்தனை முறை? நீங்கள் 7 முறை. கேள்வி கேட்டதுனால நான் வரலாற்றை தோண்ட ஆரம்பித்து விட்டேன்.